அண்ணா வணக்கம்ண்ணா. நம்ம பேருங்கண்ணா? என் பேர் வஞ்சிமுத்து, குளத்தப்புதூர். சரிங்கண்ணா. ஆனமலை பக்கத்தால். கிட்டத்தட்ட பார்த்தா நான் விவசாயம் ஒரு பந்தல் ஒரு 15 வருஷம் ஆச்சு. சரிங்கண்ணா. அதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன கத்திரிக்காய், மிளகாய் அந்த மாதிரி பருத்தி, தக்காளி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பந்தலுக்கு வந்த பின்னாடி சிஎன்னு, ஹைட்ரோ ஸ்பீடு, யாராவது நாகர்ஜுனா இப்படித்தான் விட்டுட்டு இருந்தேன். ஓகேண்ணா. அப்புறம் ஹைட்ரோ ஸ்பீடு சிஎன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் ரேட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. மற்றதை பார்க்கையில் 1000 2000 அதிகம். பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்குது. ஓகேண்ணா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ ஸ்பீடு சிஎன் நல்லாவே இருக்குது. அப்புறம் இடையில இந்த பூ காய் பிடிக்கல எக்கா பாஸ்ன்னு ஒன்று வருது. ஓகேண்ணா. அதெல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது. அப்புறம் 19 காம்போவில் ஸ்ப்ரே பண்ணுனா நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கெல்லாம் இன்னைக்கு 140 வயசு ஆச்சு. 140 நாள் ஆயிடுச்சுங்களா? 140 நாள் ஆச்சு. ஆனால் நார்மலாக இதோட வயசு எத்தனைங்கண்ணா? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு என்ற அனுபவத்தில் 90லேருந்து 120 நாள் தான் நிறுத்தி இருக்கிறாங்க. சரிங்கண்ணா. நம்ம அதெல்லாம் எப்போவுமே பார்த்தா 150 60 நாள் நிற்கி. ஓகே. காரணம் என்னென்னா நான் காஸ்ட்லியாக இருந்தாலும் 9 தான் யூஸ் பண்ணுறேன். சரிங்க. பார்த்தா 19 எக்கா பாஸு, ஹைட்ரோ ஸ்பீடு, அந்த காம்போ ஸ்ப்ரே இதெல்லாம் பார்த்தா பக்கா ரிசல்ட். எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா மாற மாட்டாங்க. ஓகேண்ணா. இப்போ நாங்கள் எங்கள் அண்ணன் கூட்டம் எல்லாருமே ஹைட்ரோ ஸ்பீடு செய்யன்னு ஒரு போகத்துக்கு ஆளுக்கு 10 மூட்டை எடுத்து. சரிண்ணா. நல்லா இருக்கு. ஓகேண்ணா. ரிசல்ட் அருமையாக இருக்குது. ஓகே. 140 நாள் ஆச்சு. காய் வரும் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா 1.5 டன் வரும். ஓ அப்படிங்களா? ஏக்கரா கிட்டத்தட்ட இது வரைக்கும் எடுத்தது எனக்கு தெரிஞ்சு 20 டன்னுக்கு மேலே யாரும் எடுத்தது இல்லை. வெள்ளப்பாவையெல்லாம் நம்மெல்லாம் இன்னைக்கு 30 டன் ஆச்சு. 30 டன்னுங்க முன்னாடி 25 ஆச்சு. ஓகேண்ணா. எப்பவுமே ஈல்டு நல்லா தரும். ஓகேண்ணா. 2 நாளைக்கு ஒருக்க அதை விட்டுருவணும். அந்த காம்போவெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும் கரெக்டாக. ஓகேண்ணா. நல்ல ரிசல்ட். சரிங்க. சரி ஓகே.